அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த மீட்டிங் சொல்றத விட ஒர்க் ஷாப்னு நான் போட்டிருந்தேன். நீங்க அத எத்தன பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வந்துங்க, இது மீட்டிங்னா சும்மா மோட்டிவேஷன் டாக் மாரி குடுத்துட்டு, எல்லாரும் மோட்டிவேட் ஆயிட்டீங்களா? ஓகே சூப்பர்ன்ட்டு போறது. இதுல வந்து என்னன்னா, இந்த 1/2 மணி நேரம் முடியும் பொழுது உங்களோட எண்ண ஓட்டமே மாறிரும். பிராக்டிகலா வந்து உங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் என்ன இதுவரைக்கும் இருந்த நீங்க, இல்ல இந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு ஆளா மாறப்போறீங்க. அப்படிங்கிறது தான் ஒர்க் ஷாப்புங்கிறதுங்க. ஒர்க் ஷாப்னா என்ன? ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப்னா என்ன பண்றாங்க? ரிப்பேரா இருக்கிறத சரி பண்ணி விடுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒர்க் ஷாப்ன்னு சொல்றது. சரி. இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா 2 விஷயம் பார்க்க போறோங்க. கனவுகள் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதும், இன்னொன்னு வந்து எதிர்மறை எண்ணங்கள வந்து அழிக்கிறதும். எங்கேருந்து அழிக்கிறதுன்னா, நம்மளுடைய ஆழ்மனதிலிருந்து. மேல் மனம், ஆழ் மனம்னு 2 இருக்குது. அதுல வந்து ஆழ் மனதிலிருந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள், பதிவாயிருக்கிற எதிர்மறை எண்ணங்கள அழிக்கிறது. சரி ஃபர்ஸ்ட்டு வந்து கனவ பத்தி பார்த்துருவோங்க. இப்போ கனவுல வந்து ஒரு 4 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாங்க. ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவல். பேசிக்கா. இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு இந்த 4 கேட்டகரியில கனவுகள் நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ஹெல்த்னா ஆரோக்கியம் சார்ந்த கனவுகள். வெல்த் பணம் சம்பாரிக்கிறது. வெல்த்துக்குள்ள கேரியர் வந்துரும். கேரியர்ங்கிறது நம்ம என்ன தொழில் பண்றோம், இல்ல என்ன வேலைக்கு போறோம் அப்படிங்கிறது வெல்த்துக்குள்ள வந்துருது. ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்ல வந்து உறவுகள் எல்லாமே. கணவன், மனைவி உறவு, குழந்தைக்கு த தந்தை இல்ல பெற்றோர்கள், குழந்தைக்கான உறவு, தாய் தந்தையர்கள், மாமனார், மாமியார், அக்கா, தங்கை இப்படி எல்லா குடும்ப உறவுகள் இருக்கிறாங்க பாருங்க. ரத்த சொந்தங்கள்னு சொல்லி நம்மளுடைய முதல் சர்க்கிள் ஆளுங்கன்னு சொல்லுவோம்ல. அவங்களோட எப்படி உறவு இருக்கிறது? அதுக்கான கனவு என்ன? அப்படிங்கிறதும். ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் ரொம்ப முக்கியங்க. ஸ்பிரிச்சுவல் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஓகே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான விஷயங்கள் பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவல்ங்கிறது இந்த வாழ்க்கையில நம்ம எதுக்கு பொறந்தோம்? என்ன ஆகப் போறோம்? நம்ம வாழ்க்கையின் முடிவு நம்ம எப்படி போய் முடியும்? அப்படிங்கிறது. பொதுவா நம்ம ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க? இப்போ வைகுண்டம் போறது, கைலாயம் போறது, இல்ல கிறிஸ்டியன் இதுல வந்து பரலோகம் போறது, மெகராஜ் போறதுன்னு இஸ்லாம்ல சொல்றாங்க. இப்படி எல்லா மதத்திலயும் வந்து எங்கேயோ ஒரு இடம் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அந்த ஆத்மா, ஜீவன் வந்து எங்கேயோ போய் சேருது. அது நல்ல இடமா போனோம்னா அது சொர்க்கம்னு சொல்றாங்க. இல்லைன்னா வந்து இந்த கருட புராணத்துல சொல்ற மாரி நரகம்னு சொல்றாங்க. இதுல நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கனவு வேணும் இல்லையா? அப்போ இந்த 4 ஏரியாலயும் நம்ம கனவு உருவாக்குறத பத்தி நம்ம பார்ப்போங்க. இப்போ ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி அதாவது வந்துங்க அது கனவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அ ஒரு கனவு அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதணும்? இப்ப நான் நோட் பேனா எடுத்துக்க சொல்லிட்டேன். அதுல வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, நிகழ்காலத்துல எழுதணுங்க எல்லாமே. கனவ பொறுத்தவரைக்கும். இப்ப நடந்துட்ட மாரி எழுதணும். நான் வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகப் போறேன், அப்படி சொல்றது இல்ல. எனக்கு உடல்ல இருக்கிற எல்லா நோயும் போய் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கப் போறேன், அப்படின்னு சொல்றது இல்ல. எங்க வீட்ல இருக்கிற சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து ஒரு நாளைக்கு இல்லன்னா ஒரு நாளைக்கு பாருங்க, நாங்களும் வந்து சந்தோஷமா சண்டை இல்லாம இருப்போம். அப்படிங்கிறது எல்லாமே எதிர்காலத்துல வச்சோம்னா, அது எதிர்காலமாவே போயிட்டு இருக்கும். தள்ளி தள்ளி அது எப்போ வரும்ங்கிற அந்த காலம் வந்து எதிர்காலமாவே இருக்கும். அதனால வந்து கனவ பொறுத்தவரைக்கும் நிகழ்காலத்துல எழுதணும். அப்போ உதாரணமா வந்து ஹெல்த்த பத்தி ஒரு கனவுகள் எழுதுங்க. சரி அது கூட கொஞ்சம் எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னா, வெல்த்த பத்தி எழுதுங்க. என்னன்னா, நான் வந்து இந்த வருஷத்துல எவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன் அப்படிங்கிறத வந்து, இன்னைக்கு தான் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு நெனச்சுக்கங்க. 31 டிசம்பர் 2024. அப்போ அந்த அன்னைக்கு வந்து நான் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பேன் அப்படிங்கிறத பேப்பர்ல நான் வந்து இவ்வளோ சம்பாரிச்சதுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு எழுதிருங்க. பேப்பர் இல்லைன்னா, WhatsAppல கூட நீங்க வந்து ஒரு மெசேஜா டைப் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு உங்க வாழ்க்கை துணைக்கோ, இல்ல வந்து உங்க நண்பருக்கோ வந்து இந்த மாரி நான் இந்த வருஷத்துல இவ்வளோ சம்பாரிச்சதுக்காக 2024ல நான் இவ்வளோ அமௌண்ட் சம்பாரிச்சதுக்காக நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அதில அன்னைக்கு நம்ம போன செஷன்ல கேட்கும்பொழுது கூட ஒருத்தர் சொன்னாங்க, "எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு ஆசைப்படுறீங்கன்னு?" கேட்டதுக்கு 100,00,00,000ன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து 5,00,00,000னாங்க, ஒருத்தர் 1,00,00,000னாங்க, ஒருத்தர் 50,00,000னாங்க. இதில இன்னைக்கு நான் வந்து மாசம் 10,000 தான் சம்பாரிக்கிறேன். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு கனவு காணட்டும்னு எழுதுனா, நான் வந்து வருஷம் ஒரு ரூ. 5,00,000 சம்பாரிச்சுட்டா பரவாயில்லன்னு நான் கனவு காண்றேன். அப்படி எழுதுறது இல்லைங்க அது. கனவுங்கிறது வந்து ஒரு ஆம்பிஷியஸா இருக்கணும். அதாவது ஆம்பிஷன்னா, அதாவது நம்ம லாஜிக் தாண்டி இருக்கணுங்க. இப்ப நான் 10,000த்த வந்து வருஷத்துக்கு 1,4,00,000 அப்போ வந்து நான் ஒரு 5,00,000 சம்பாரிச்சுட்டா அதே பெரிய விஷயம். அப்படி யோசிக்கிறது இல்ல. அதாவதுங்க குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாத்துக்குமே 1,00,00,000 அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நம்மளுடைய கனவா இருக்கணும். ஏன்னா அந்த 1,00,00,000ங்கிற நம்பர் வந்து 1க்கு அப்புறம் வந்து 7 சைபர்ங்கிறதே நம்ம எத்தனை பேத்துக்கு தெரியறதே இல்ல.
ஒரு கோடிங்கிற நம்பர நினைக்காத பொழுது, நினைக்காத விஷயம் நமக்கு எப்படி வந்து சேரும்? இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை நமக்கு நினைச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு வாழ்க்கை, நம்மலாம் இந்த தலைமுறையில நம்ம நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? அப்படிங்கிற வாழ்க்கை எங்க தாத்தா வாழ்ந்த வாழ்க்கைய விட இன்னைக்கு பரவாயில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க அப்பா வாழ்ந்தத விட பரவால்ல. அப்படிங்கிறது இல்ல வாழ்க்கை. அபரிவிதமான வாழ்க்கையா இருக்கணும். அபரிவிதம்னா எல்லாமே இருக்குது. இப்ப நீங்க வந்து 1,00,00,000னா நீங்க 1,00,00,000 போய் உருவாக்க போறதில்ல. 1,00,00,000 ஆல்ரெடி இருக்குது. அது நம்மகிட்ட வரணும் அவ்வளோதான். இல்லைங்களா? ஒரு இது இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டு கதவுக்கு வெளியில, உங்க காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கிற கதவுகிட்டயோ, இல்ல உங்க வீட்டுக்குள்ள வர கதவுக்கு வெளியில 1,00,00,000 வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. ஆனா நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒரு 5,00,000 வந்தா போதும்னு நெனச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப கதவ நம்ம தான் சாத்தி வச்சிருக்கிறோம். நம்ம நம்ம மைண்ட்ல லிமிட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்மனால நம்ம திறமைக்கு இவ்வளோ தான் சம்பாரிக்க முடியும். இவ்வளோ தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம படிச்ச படிப்புக்கு இந்த அளவு இத தாண்டி நம்மளால சம்பாரிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த லிமிட்ட உடைக்கிறது தான் கனவு வந்து அன்லிமிட்டடா எழுதுறதுங்கிறது. அப்ப இப்ப அது எழுதும்பொழுதே மைண்டுக்குள்ள தடங்கல் வருது இல்லைங்களா? அததான் வந்து அடுத்ததா நம்ம பார்க்க போற அந்த எதிர்மறை எண்ணங்கள நீக்கிற அந்த பயிற்சியில நம்ம பண்ண போறோம். இப்போதைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1,00,00,000ங்கிறது அதுக்கு கம்மியா எழுத வேண்டாம். இப்போ இந்த வருஷத்துல நான் வந்து இவ்வளவு சம்பாரிச்சதுக்காக, அதாவது 1,00,00,000 இல்ல 10,00,00,000 அதுக்கு மேல உங்க இது உங்களுடைய இது நீங்க எப்படி எழுதுறீங்களோ அதுக்கு மேல எழுதிக்கங்க. அதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சம்பாதித்ததுக்காக இன்னைக்கு சம்பாரிச்சுட்டேன் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும்போதுங்க, அத வந்து நம்ம மைண்ட் வந்து கேள்வி இல்லாம ஏத்துக்கும். நான் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க போறேன்னா, உள்ளுக்குள்ள இருந்து இன்னொரு மைண்ட் வாய்ஸ் கேட்கும். "எப்புட்றா உன்னால முடியும்?" அப்படின்னு கேட்கும். அதனால என்ன பண்றேன்னா, நாம இன்னைக்கு நடந்துருச்சு அந்த சம்பவம். நம்ம மைண்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கே நடந்துருச்சு அப்படின்னு எழுதும்பொழுது, அது நிகழ்காலத்துல எழுதிறணும். அப்போ அத அத நெனச்சு பார்க்கும்பொழுது, இப்போ நீங்க திடீர்னு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, 1,00,00,000 இருக்குது அப்படின்னா, அது எப்படி ஃபீல் ஆகும்? நெனைக்கும்போது வந்து ஒரு மகிழ்ச்சி ஆகுது. அப்போ அந்த மகிழ்ச்சி உணர்வு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளுடைய அந்த எண்ணத்த வந்து ஆழ் மனதுக்கு கொண்டு போயிருது. சரிங்களா? அப்போ நிகழ்காலத்துல எழுதும்பொழுது வந்து அந்த சம்பவம் நடந்துட்டதாவே நம்ம மைண்ட் அது நெனைக்குது. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். அது ஏன் வந்து அந்த 1,00,00,000 அப்படிங்கிறது 1க்கு அப்புறம் 7 0 நம்ம ஃபோன்ல அந்த நம்ம அக்கவுண்ட் பேலன்ஸ்ல போய் பார்த்தா தான் சந்தோஷப்படணுமா? சம்பாரிச்ச மாரி நெனச்சா சந்தோஷம் வராதா? சந்தோஷப்பட போறது நம்மளுடைய உள்ளம் தான். அப்போ ஒரு சம்பவத்த நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துட்டதாக நம்ம உருவாக்கி, அத மகிழ்ச்சி உணர்வு கொண்டு போகும்போது, அந்த எண்ணம் வந்து ஒரு விதையா போய் ஆழ் மனதில விழுந்துருதுங்க. நெனச்சு பாருங்க. இப்போ வீட்டு முன்னாடி ஒரு காலி இடம் இருக்குது. அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு 1/2 கிரவுண்டுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல ஒரு நீங்க சாப்பிட்ட மாங்கொட்டைய கொண்டு போய் மொளைக்க போட்டிருந்தா, அது ஒரு மாமரமா வந்து காய் பிடிச்சிருக்கும். அத வந்து எதுவுமே போடாம வெறுங்காடா விட்டுட்டீங்கன்னா, வெறும் இடமா விட்டுட்டீங்கன்னா, அது என்ன ஆகும்? மழை பெஞ்சதுன்னா புல்லு முளைக்கும். இன்னும் கொஞ்சம் கண்டுக்காம விட்டீங்கன்னா, முள்ளு செடிலாம் கூட முளைச்சிரும். அது ஏதாவது பிரயோஜனத்துக்கு ஆகுமா நமக்கு? அந்த மாதிரி நம்ம மைண்டு வந்து ஒரு எல்லையில்லாத வெளிங்க. ஏன் எல்லையில்லாத ஒரு தோட்டம், ஒரு மிகப்பெரிய தோட்டம் 1000, 100 ஏக்கரா, 1,00,000 ஏக்கரா அளவுக்கு பெரிய தோட்டமா இருக்குது அப்டின்னா, இங்கருந்து அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, "நான் இப்ப தான் நெனச்சேன் நீங்க கூப்பிட்டீங்க" அப்டிம்பாங்க. அது நெறைய பேத்துக்கு நடக்கும். "அட இப்ப தான் நெனச்சேன் நீங்க கூப்பிடுறீங்க." நம்மளோட எண்ணங்கள் வந்து எண்ண அலைகள் வந்து நம்ம உடம்பு மட்டும் இல்லைங்க. உடம்ப தாண்டி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா படர்ந்திருக்குது. அப்ப நெனச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க ஆளுங்களா அதனால தான் மனிதனுக்கு வந்து எல்லா ஜீவன்களோட உயர்ந்ததா இருக்கிறோம். யானை அவ்வளோ பெரிய யானையா உருவத்துல பெருசா இருந்தாலும், அது மனிதனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா, அறிவில் நம்ம அத விட மிஞ்சி இருக்கிறோம். அந்த அறிவுங்கிறதனுடைய ஆற்றல வந்து முழுமையா நம்ம பயன்படுத்துறோம். அப்போ நெனச்சு பாருங்க, நம்மளுடைய அந்த மிகப்பெரிய தோட்டத்துல, நம்ம விதைச்ச கனவு ஒரே ஒரு கனவு. இப்ப நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கிறேன்னா, ஒரு கனவ நான் விதைச்சு விட்டேன். அதில வந்து இன்னைக்கு அந்த மரம் வந்து வளர்ந்திருக்குது. இன்னைக்கு அதில மாசமான சம்பளம் வந்துட்டு, நான் வந்து அத வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதே வந்து இன்னொரு 10 கனவ நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எல்லாம் விதைக்கிறக்கு ஐடியா குடுத்துருந்தாங்கன்னா, இன்னைக்கு பல துறையில இருந்திருப்பேன் நானு. ஒரு ஒரு பாடல் எனக்கு சினிமா அந்த இசை பாடல் பாடுறதுல எனக்கு ரொம்ப விருப்பம். பாடல் ஏதாவது நான் ஒரு பாடகரா இருந்திருப்பேன். வேற ஏதாவது விளையாட்டுல இருந்திருப்பேன். இப்படி சிலரெல்லாம் பாருங்க பல துறைகள்ல இருப்பாங்க. எதனாலேன்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த கனவுகள் விதைச்சதனுடைய விளைவு அது. அப்போ அந்த எண்ணம்ங்கிற அந்த தோட்டத்துக்குள்ள நம்ம விதைகள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் போட்டு விடுறோம். அதில வந்து 1 தான் போடணும். நான் வந்து இந்த வருஷம் இவ்வளோ சம்பாரிக்கணும்னு நெனச்சுட்டேன். அத தவிர வேற கனவே இல்ல. ஏன் ஒரு 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 பொருள் வாங்குறத பத்தி யோசிக்கலாம். நமக்கு தேவையான ஒரு காரோ, ஒரு பைக்கோ ஏதோ ஒண்ணு வாங்குறத பத்தி அந்த மாரி என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாமே எழுதலாம். இப்போதைக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து ஒண்ணு மட்டும் நம்ம எழுதிக்கலாம். இப்ப நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, 2024ஆம் வருடத்தின் இலக்கான 5,00,00,000 சம்பாதித்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
வெல்த்த பத்தி இப்படி ஒரு ஒரு லைன் எழுதியிருக்கிறேன். அப்ப நிகழ்காலத்துல வேணாலும் எழுதிக்கிறேங்க. ஆச்சுங்களா? அடுத்தது வந்து ஹெல்த்து. ஹெல்த்து இல்லாம நம்ம வெல்த்த வச்சுட்டு ஒண்ணும் அனுபவிக்க முடியாது. இல்லையா? உடல் ஆரோக்கியம் இல்லாம, பணத்த மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நம்ம மெயினா யோசிக்கணும்னா, இன்னைக்கு நாம இருக்கிற நிலையில மகிழ்ச்சியா இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு நம்ம மைண்ட் செட் கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து குறை சொல்லிக்கிட்டு, நம்ம வந்து 1 கோடி சம்பாதிக்கிறேன்ட்டு நினைக்கிறது இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து மகிழ்ச்சியான மனநிலைக்கு நம்ம வரணும். அது எப்படிங்கிறதையும் அடுத்ததா வரப்போற அந்த நெகட்டிவிட்டிய ரிமூவ் பண்றதுல நம்ம பார்க்கலாம். ஏன்னா, இன்னைக்கு இன்னைக்கு நாள் தான் நம்ம கையில இருக்கு. நாளைக்குங்கிறது நம்ம அன்சர்டைன் தான். எதார்த்தமான உண்மை அது. நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறது தான் நமக்கு கையில இருக்கிற வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு வாழ்க்கைய அனுபவிக்க தெரியாம, இன்னைக்கு இருக்கிற வீட்ல இருந்து சந்தோஷமா இருக்க தெரியாம, நாளைக்கு ஒரு பங்களா வீடு கட்டிட்டா மட்டும் நமக்கு சந்தோஷம் வந்துற போதா? அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். அப்ப இந்த இன்னைக்கு இருக்கிற நிகழ்காலத்துல நம்ம மகிழ்ச்சியான மனநிலைக்கு எப்படி இருக்கிறது? அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரி, ஹெல்த் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்த ஒரு கனவு நான் எப்படி எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதும் இதேபோல் இருப்பேன் என்று நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ நம்ம இருக்க வரைக்குங்க 100 வயசு இருக்கிறோமோ, 80 வயசு இருக்கிறோமோ, 50 60 நமக்கு எவ்வளோ நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியல. ஆனா இருக்க வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருப்பேன் அப்படிங்கிறதே ஒரு கனவு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, 40 வயசு ஆனா உனக்கு இது வந்துரும். கூட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருப்பாங்க. நம்ம கூட படிச்ச பசங்கலாம். 40 வயசு 40 வயசு ஆச்சுடா எனக்கு அது வந்துச்சுடா, இது வந்துச்சுடான்னு சொல்லி ஏதோ ஒரு நோய பத்தி சொல்லும்போது, ஓ! இந்த மாரி வயசானா நமக்குலாம் வந்துரும் போல இருக்குது. பத்தாததுக்கு வேற இந்த விளம்பரம்லாம் போடுறாங்க. 40 வயசு ஆனா மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கங்க. உடம்புல ஏதாவது வந்துரும் பாத்துக்கங்க, பாத்துக்கங்கன்னு சொல்லும்பொழுது, அந்த எண்ணங்கள் வந்து விதைக்கப்படுது நமக்குள்ள. அப்ப 50 வயசு ஆனா இந்த நோய் வந்துரும். அ 60 வயசு ஆனா இந்த நோய் வந்துரும் அப்படின்னு சொல்லி, சொல்லி கேட்டு, கேட்டு, கேட்டு அதெல்லாம் நமக்குள்ள விதையா போய் விழுந்துருது. அப்புறம் பார்த்தா, லேசா கால் கீது வலிக்கிற மாரி இருந்ததுன்னா, அவங்க சொன்ன மாரி தான் வந்துருச்சுப்பா எனக்கு போய் செக்கப் பண்றான்னு போனோம்னா, அது ஏதோ ஒண்ணு ரிப்போர்ட்ல குடுத்துட்டாங்கன்னா, ரைட் முடிஞ்சது. அவ்வளோதான் நமக்கு வந்துருச்சுப்பா. நீ போய் அப்படியே மருந்து, மாத்திரை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ நம்ம இருக்க வரைக்கும், இந்த உலகத்துல நம்ம நடமாடிட்டு இருக்க வரைக்கும், அன்னைக்கு ஒரு டாக்டர் அந்த பாலவெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஹாஸ்பிட்டலுடைய அனஸ்தீசியா ஹெட் தான் அன்னைக்கு ஒரு ஸ்பீச் கல்யாண மாலை ஸ்பீச்ல பேசுறாரு. நடமாடிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே போயிறணும் அப்படிங்கிறாரு. இடையில படுத்து உடம்பு சரியில்லாம இருந்து, அது அது ஒரு ஆள் பார்த்து, அது மாரியான நிலைமைக்கு போகாம, நான் நடமாடிட்டே இருந்து, ஆரோக்கியமா இருந்து, ஹேப்பியா இருந்துட்டு, நான் எனக்கு என் வாழ்நாள் நிர்ணயிக்கப்பட்ட நாள் முடியும் பொழுது நான் கிளம்பிறணும். அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணத்த வைங்க. மகிழ்ச்சியா இருங்க. அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ நான் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கே நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாரி எப்பவுமே இருப்பேன். அப்படிங்கிறதையும் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அப்ப இந்த வார்த்தைகள் பாருங்க, இந்த வார்த்தைகள் நம்ம சொல்ல, சொல்ல, சொல்ல என்ன ஆகும்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன்ட்டே இருந்தோம்னா, அந்த உணர்வு கிரியேட் ஆயிரும். அதுதான் அந்த வார்த்தைகளோட மகிமைன்னு வச்சுக்கங்களேன். அதனால தான் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர்மறையான வார்த்தைகள் வரவே கூடாது எங்கேயுமே. சரி, அடுத்தது வந்து உறவுகளுக்கான கனவு என்ன? இல்லையா? இப்ப ஆரோக்கியம் இருக்குது, பணம் இருக்குது. எல்லாத்தோடயும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா, எங்க போய் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியும்? சரி, அடுத்ததா வந்து உறவுகளுக்கான கனவு என்ன? மனைவி, குழந்தை, தந்தை, தாய், தங்கை, குடும்பம், மாமனார், மாமியார், மனைவியின் அக்கா குடும்பம், இவர்களுடன் அதீத அன்பும், மகிழ்ச்சியுடனும், நல்லுறவுடனும் இருப்பதை பார்க்கும் பொழுது, நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப இதெல்லாம் நான் பார்க்குறேன். இவங்கலாம் எல்லாத்தோடயும் நல்ல உறவோட இருக்கிறேன். யார் கூடயும் எந்த சண்டை சச்சரவும் இல்ல. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறனால, எனக்கு அதெல்லாம் நினைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு ஃபேமிலில நம்ம இருக்கிறோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. இதுல வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு 1/2 ஏக்கரா, 1/4 ஏக்கரா கொண்டோய் அது இதுன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுட்டு எத்தனையோ குடும்பங்கள்ல பார்க்குறோம். என்னது நம்ம ஒண்ணும் சாதிக்க போறது ஒண்ணும் இல்ல. அப்போ இது வந்து இதுவும் ஒரு கனவு. இன்னைக்கு வந்து நிலைமை எப்படி இருந்துட்டு போகுது, அதை விட்டுருங்க. ஆனா, நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கும், எங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது, மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி இது ஒரு கனவா வைக்கிறீங்க. ஆனா நீங்க கேட்கலாம். அத ஏன் கேட்குறீங்க? பூரா சுத்தி சுத்தி பார்த்தா எல்லா கேஸ் அதுமா இருந்துட்டு இருக்குது. நீங்க வேற இதுல வேற எங்க போய் எல்லாத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா, அது இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்ல. நம்ம வந்து ஒரு கனவு வைக்கிறோம். அந்த கனவு நிறைவேறும் பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் வந்து அந்த இது மேகம்லாம் விலகுற மாரி விலகி சூரியனோட வெளிச்ச பிரகாசமா தெரியிற மாரி உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சுரும். ஆச்சுங்களா? ரிலேஷன்ஷிப்க்கான கனவு ஒண்ணு நான் உதாரணமா சொல்லியிருக்கிறேன். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியான என்ன கனவு? எனக்கு ஒரு மெய்குருபரான் கிடைக்கப் பெற்று, அவர் மூலம் முக்தி அடைவதற்கான ஆசீர்வாதம் கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன்.
அப்போ ஒரு டீச்சர் இல்லாம நம்ம வந்து எதையும் கத்துக்க முடியாது. இப்ப நானே வந்து ஒரு கோச்ன்னு சொல்றேன். ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு கோச், ஒரு வாத்தியார் அப்படிங்கிறேன். அதே மாரி முக்தி அடையணும்னா, அதுக்கு ஒரு வாத்தியார் வேணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஒரு மெய்யான வாத்தியார் ஒண்ணு, நிஜமான ஒரு குரு வேணும். இன்னைக்கு எத்தனையோ குரு இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு குரு கிடைக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நான் முக்தி அடைகிறேன். அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிங்கிறது ஒரு கனவு. எனக்கு ஒரு மெய்குரு பிரான் கிடைக்கப் பெற்று, அவர் மூலம் முக்தி அடைவதற்கான ஆசீர்வாதம் கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ இது மாரி வந்து 4 ஏரியால எனக்கு தோணுன கனவ நான் எழுதி வச்சிருக்கிறேன். இது தவிர நீங்க என்னென்னலாம் நீங்க எனக்கு இந்த கார் வேணும், இனோவா கார் வேணும், அந்த பைக் வேணும், என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ, வீடு கட்டணும், இடம் நல்ல இடத்துல இடம் வாங்கணும், வீடு கட்டணும். ஏதோ ஒரு வீட்ட நீங்க பார்க்குறீங்க, அந்த பங்களாவ அப்படியே மனசுல நிறுத்தி அதையவே நினைங்க. அதே மாரி உங்களுக்கு வீடு அமைஞ்சிரும். ஓகேங்களா? இது நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ எல்லாத்தையும் கனவுகளா நீங்க எழுதி வச்சுருங்க. நிகழ்காலத்துல எழுதிட்டு, அத நெனச்சு நெனச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உணர்வு நடந்துட்டதாகவே நெனச்சு உங்களுக்கு மகிழ்ச்சி உணர்வு வந்துட்டு இருக்குதுன்னா, அது உங்களுக்குள்ள விதையா உளுந்து, அந்த விதை மேல நீங்க தண்ணி ஊத்துறது தான் அந்த மகிழ்ச்சி உணர்வு. ஓகேங்களா? அப்போ அது தொடர்ச்சியா நடக்க நடக்க சீக்கிரமா அது வந்து விளைவுக்கு வந்துரும். இப்போ ஒரு ஒரு விதை போட்டோம். நான் சொன்ன மாரி ஆரம்பத்துல சொன்ன மாரி மாங்கா கொட்டைய நம்ம முளைக்க போட்டோம். அது மேல தண்ணி ஊத்திட்டோம். இங்க நம்ம ஊத்துன தண்ணி வந்து அந்த மகிழ்ச்சியான உணர்வு. அது என்ன ஆகுதுன்னா, ஆழ் மனசுல போய் பதிஞ்சிருது. ஆழ் மனசுக்கு போன விஷயம் விளைவுக்கு வந்தே தீரும். அதனால தான் வந்து இந்த டிவி சீரியல் பார்க்குறது, இப்ப இந்த மாரி கனவுகள்லாம் வச்சுட்டீங்கன்னா, அந்த கனவுகள் நோக்கி நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த டிவி பார்க்குறது, அ சீரியல்லாம் பார்க்குறது, ஏதாவது இந்த சினிமால வந்து அந்த வெட்டுறது, குத்துறது இந்த மாரி எல்லாம் அந்த எதிர்மறையான விஷயங்கள எல்லாம் நீங்க வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது. சரி இது என்னடா இது கண்டதெல்லாம் காட்டிட்டு இருக்கான்னு நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. சரி இந்த கனவ எப்படி நம்ம விளைவுக்கு கொண்டு வரலாம்? யார்ட்ட பேசலாம்? அடுத்து சம்பாரிக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து வேகமா நீங்க ஓட ஆரம்பிச்சுருவீங்க. சரி. இப்ப வந்து எதிர்மறை எண்ணங்கள், நீங்க சொல்றதெல்லாம் எங்களால நினைக்க கூட முடியலைங்க. அது நினைக்கிறதுக்கே மைண்ட்ல தடுக்குது அப்படின்னா, அது ஏன்னா உள்ளுக்குள்ள பதிஞ்சிருக்கிற எதிர்மறை எண்ணங்கள். அது நீங்க உருவாக்குனதுன்னு நினைக்க வேண்டாம். அது முன்னோர்கள் மூலமா வந்திருக்கலாம். உங்களுக்கு தலைமுறையில 7வது தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறையில இருந்தவங்களுடைய அந்த ஜீன் பதிவு கூட உங்களுக்குள்ள வந்து அது ஒரு ஆழ்மன பதிவா இருக்கலாம். அப்போ அதுகளெல்லாம் எப்படி நீக்குறது? அதையெல்லாம் நீக்காம இந்த கனவு கூட நம்ம முழுசா காண முடியாது. கற்பனை கூட கண்ண மூடி யோசிச்சீங்கன்னா ஒண்ணுமே வராது. அப்ப அத நீக்கிறதுக்கான பயிற்சி என்ன? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. சேர்ல உட்காந்துருந்தாலும் சரி, சமணம் போட்டு உட்காந்துருந்தாலும் சரி, முதுகு வந்து நேரா வச்சுக்கங்க. சுவாசம் உள்ள போயிட்டு வெளியில வர்றத அப்படியே கவனிங்க. மூச்சு மெதுவா உள்ள இழுத்து, மெதுவா வெளியில விடுங்க. இப்ப நம்ம கவனத்த வந்து நம்ம உடல் மேல கொண்டுட்டு வரோம்னு வச்சுக்கங்களேன். உடலுக்கு கொண்டு வந்து, நம்ம உடல் மேல நம்ம செஞ்ச தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளுக்காக அதுகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த உடல் மூலமா நமக்கு கிடைக்கிற பிரயோஜனத்துக்காக நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இப்ப நம்ம சமணம் போட்டு உட்கார்ந்திருக்கிறோம் அப்படின்னா, பாதத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா, இந்த பாதம் நம்மள இப்பொழுதுக்கும் நம்மள தூக்கி சுமந்துட்டு இருக்குது. இந்த பாதத்துக்கு நான் நன்றி சொல்றேன். என் முழங்காலுக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய இடுப்பு, என்னோட வயிற்று பகுதி, வயிற்று பகுதின்னு எடுத்தோம்னா, அதுல வந்து நம்ம எவ்வளவோ உணவ உள்ள தள்ளுறோம். பசி இல்லாத நேரத்துல ருசிக்காக நம்ம வந்து உணவ உள்ள தள்ளுறோம். இது வந்து ஒரு தவறான செயல். இப்படி ஒரு செயல் நான் செஞ்சுட்டேனே! ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இதுக்காக என்னை மன்னிச்சிரு. எத்தனை உள்ள தள்ளினாலும் வெளியில ஜெரிச்சு செரிமானம் ஆகி காலையில வெளியில தள்ளி விட்டுர்றேன். எத்தனையோ நுட்பமான வேலைகள் எனக்குள்ள நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இத்தன நாள் கவனிச்சது கூட இல்ல. உணவு உள்ள தள்ளுறோம், தூங்கிர்றோம். காலையில எந்திரிச்சு பார்த்தா எல்லா சத்தும் கிடைச்சு நமக்கு கை, கால் வலிலாம் இருந்தா எல்லாம் சரியாயி, அவ்வளோ சத்து கிடைக்குது. இது எப்படி ரத்தமா பிரிஞ்சது? எப்படி எலும்பாச்சு? எப்படி முடியாச்சு? நகமாச்சு? இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்படிங்கிறத நான் நெனச்சு கூட பார்த்தது இல்ல. இருந்தாலும் இத்தனை உதவி எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறதுக்காக தேங்க் யூ. ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பேன்கிரியாஸ் அது இதுன்னு என்னென்னமோ உள்ளுக்குள்ள இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ். இத்தனையும் சேர்ந்து வேலை செஞ்சு தான் நமக்குள்ள உடல்ல இயக்கம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் கூட நெனச்சு பார்க்கறது இல்லையே நானு.
அதற்காக நான் வருந்துகிறேன். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. என் நுரையீரலும் இதயமும் ஓயாமல் எனக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் நின்றுச்சுன்னா என்ன ஆகுறது? இப்படி ஓயாம துடிச்சிட்டு இருக்கிற இதயத்தை பத்தி ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. பத்தாததுக்கு அதை வேற காயப்படுத்துறேன். எப்படி காயப்படுத்துறேன்னா, நான் ஒவ்வொரு டைம் கோவப்படும் பொழுதும் நேரடியா இதயத்தை நான் அட்டாக் பண்றேன். இப்படிலாம் கோவப்படுத்தி உன்னை காயப்படுத்தினதுக்காக ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. உடல் சார்ந்த எனக்குள்ள ஆழ்மனதில் எதிர்மறையான கருத்துக்கள் எனக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அதை வெளியில எடுத்துரு. என் ஆழ்மனம்ங்கிறது எனக்குள்ள ஒரு குழந்தையா இருக்கிறத நான் உணர்றேன். ஏன்னா, என் மேல் மனம்ங்கிறது ஒரு தாயா இருக்கிறனால, அது மூலமா போற கருத்துக்கள், பதிவுகள் தான் ஆழ் மனசுல போய் பதியுது. இந்த குழந்தை எனக்குள்ள இருக்குதுங்கிறத இத்தன நாள் கவனிக்காம இருந்துட்டேன். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இந்த உடம்புக்கு சிரசு தலை தான் பிரதானமா இருக்குது. தலையில மூளை இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்கு, ஐம்பொறிகள் இருக்குது, காது, நாக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற அந்த பேச்சு ஆற்றல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இது 6வது அறிவு நமக்குள்ள இருக்குதுங்கிறதனுடைய வெளிப்பாடு தான் பேச்சு. இல்லையா? மத்த ஜீவராசி எல்லாத்துக்கும் வாய் இருக்குது. ஆனா பேசாது. மனுஷன் மட்டும் தான் பேசுறான். ஏன்னா, அவனுக்கு தான் அந்த அறிவினுடைய வெளிப்பாடு பேச்சா வெளியில வருது. இப்போ அந்த பேச்சாற்றலுக்கும், இந்த பார்வைக்கும், இந்த சுவாசத்துல ஓயாம ஓடிட்டு இருக்கிறதும், அது எப்படி அந்த நுட்பமா வாசனைய கண்டுபிடிக்குது? இப்படியெல்லாம் எனக்குள்ள இத்தனை வேலைகள் நடந்துட்டு இருக்கிறத நான் ஒரு நாள் கவனிக்காம ஏதேதோ சிந்தனையில ஓடிட்டேன். இவ்வளோ அற்புதமான உடல் அமைப்பு குடுத்து படைச்ச இறைவன் எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தேன். அவங்களும் இப்ப எனக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் முழுசா உணர்றேன். இறைவன் நான் செய்யற தவற நான் பார்க்க மாட்டாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தேன். இப்ப தான் புரியுது. எனக்குள்ள தான் இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனால தான் கடவுள்ன்னு பேர் வச்சது. கடம் அப்படின்னா உடல். உள் அப்படின்னா உள்ள. இந்த உடலுக்குள்ள இருக்கிறனால அதுக்கு பேர் கடவுள்னு பேர் வச்சாங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக முதல்ல கொண்டு போய் கோயில்ல காட்டி அது சாமி இருக்குது கன்னத்துல போட்டுக்கோன்னு சொன்னாங்க. கொஞ்சம் வளர்ந்த அறிவு வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, அது நமக்குள்ள தான் இருக்குது. நம்மளோட சிந்தனையில் இருக்குது. இதான் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டினாங்க. இப்படி எனக்குள்ள இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முழுசா உணர்றேன். இது உணர விடாம தடுத்தது வந்து என் ஆழ் மனதில பதிஞ்சிருந்த எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது முழுசா உணர முடியுது. இதுக்காக ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. என் ஆழ் மனதில என் முன்னோர்கள் மூலமாவோ, முன் 7 தலைமுறைகள் மூலமாவோ வந்த எனக்கே தெரியாம வந்து எனக்குள்ள இருந்துட்டு, என்னை சுத்தி நிறைய தவறுகள் நடக்கிறத ஈர்த்துக்கிட்டு இருந்ததுங்கிறத முழுசா உணர்றேன். அது எல்லாம் இப்ப என்னை விட்டு விலகுறது முழுமையா என்னால உணர முடியுது. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இந்த ஆழ்மனம்ங்கிற குழந்தையோட இப்ப நான் நல்லுறவுக்கு வந்துட்டேங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இத்தன நாள் அது எனக்குள்ள இருந்தத கவனிக்காம விட்டதுக்காக ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகள தினமும் காலையில ஒரு 1/4 மணி நேரம் தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்லும் பொழுது, என் ஆழ் மனதில இருக்கிற எல்லா பதிவும் முழுசா விலகுறத என்னால உளப்பூர்வமா உணர முடியும்.
அதே மாரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம். இடையில எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ, எனக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள், கோபம் வரும்பொழுதும் சரி, எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் என்னால முடியாது, எனக்கு சாமர்த்தியம் இல்ல அப்படிங்கிற மாரி ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் உள்ள வரும்பொழுதெல்லாம், உடனே இந்த 4 வார்த்தைகள சொல்லி, எப்படி காருக்குலாம் இந்த ஹேண்ட் பிரேக்குன்னு ஒண்ணு போடுறாங்க பாருங்க. கையில புடிச்சு இழுத்தா நிக்குதுல்ல. இறக்கத்துல நிக்கும்போது அதை வச்சு நிறுத்துவாங்க. அது மாரி என் கார் வந்து நேர்மறை எண்ணத்த நோக்கி போயிட்டு இருக்கிற அந்த கார வந்து நேர்மறை எண்ணத்த நோக்கி மேட்ல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது, ஹேண்ட் பிரேக் விட்டா ரிவர்ஸ்ல வர மாரி, கீழ வராம பார்த்துக்கிறதுக்கு, ஒவ்வொரு தடவையும் எனக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் பொழுது, இந்த 4 வார்த்தைகள் சொல்லி, எதிர்மறை எண்ணங்கள் உருவாகாம தடுத்து, என் மனத ஆரோக்கியமா வச்சிருப்பேன். என்னுடைய ஆழ்மனம் இப்ப கண்ணாடிய துடைச்ச மாரி இருக்குது. எனக்குள்ள அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த அருட்பெருஞ்சோதி முழுசா எனக்கு தெரியுது. அதனுடைய பிரகாசம் என் கண் மூலமா வந்து வெளியில என் மேலயும், என்னை சுத்தி இருக்கிறவங்க மேலயும் பிரகாசமா தெரியுது. இப்ப என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முதல்ல கெட்டவங்களா தெரிஞ்சவங்கலாம் கூட இப்ப நல்லவங்களா தெரியிறாங்க. அப்ப எனக்கு இப்பதான் புரியுது, இத்தன நாளா என்னுடைய பார்வையில தான் தவறு இருந்திருக்குது. எனக்குள்ள இந்த எதிர்மறை எண்ணங்களுடைய விளைவு தான் நான் இத்தன நாளா பார்த்துட்டு இருந்திருக்கேன். அந்த எண்ணங்களை எல்லாம் அந்த 4 வார்த்தைகள் முழுசா என்னை வெளிய விட்டு தூக்கி போட்டுருச்சு. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. என் வாழ்க்கை துணை நினைச்சு இந்த 4 வார்த்தைகள் சொல்லும்பொழுது, அவர் மேல நான் வச்சிருந்த எதிர்மறை கருத்துக்கள் எல்லாம் முழுசா மாறி, இந்த 10 வருஷமோ, 12 வருஷமோ, 20 வருஷமா திருமணமாகி இருந்த வாழ்க்கைய விட, கடந்த காலங்கள்ல இருந்த எல்லா எதிர்மறை சம்பவங்களும் என்னை விட்டு முழுசா விலகிட்டத உணர்றேன். சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தையா இருந்தா கூட அந்த குழந்தைய நினைச்சு சொல்லும்பொழுது, அதுக்கு என் மேல ஒரு நல்ல உறவு வந்து நல்லிணக்கமாகி, என் சொல் பேச்சு கேட்கிற மாரி ஆகுறத நான் முழுசா பார்க்குறேன். இப்பதான் புரியுது எல்லாமே என்னுடைய பார்வையில இருந்த கோளாறு அப்படிங்கிறது. இந்த 4 வார்த்தைகள் வந்து எனக்குள்ள இருந்த ஆழ்மன பதிவுகள் எல்லாம் நீக்க நீக்க என்னை சுத்தி பிரகாசமாகறத என்னால முழுமையா உணர முடியுது. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இத நான் தவறாம காலையில ஒரு 1/4 மணி நேரம், நைட் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 48 நாளைக்கு நான் முழுசா சொல்லும் பொழுது, எனக்குள்ள ஆழ்மன பதிவுகளா இருக்கிற முன்னேழு தலைமுறை பதிவுகளும் சரி, இந்த தலைமுறையில் நான் உருவாக்கிக்கிட்ட பதிவுகளும் சரி, என் சுற்றத்தால உருவான எல்லா பதிவுகளும் சரி, முழுமையா என்னை விட்டு விலகும் பொழுது, என் அறிவு பிரகாசமாகறத முழுமையா உணர்றேன். அதுக்கப்புறம் எத நினைச்சாலும் சாதிக்க முடியுங்கிற அளப்பரிய ஆற்றல், தன்னம்பிக்கை உருவாகுறத என்னால முழுமையா உணர முடியுது. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இப்ப என் ஆழ்மனதில இருக்கிற அந்த குழந்தையோட நெருக்கமாயிட்டத முழுமையா உணர முடியுது. இத்தன நாளா உன்னை கவனிக்காம விட்டதுக்காக ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இப்ப இறைவன் எனக்குள்ளேயே இருக்கிறாங்கிறத புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம், என்னால என்ன சாதிக்க முடியாதுங்கிற தைரியம், தன்னம்பிக்கை அபரிவிதமா வருது. என்னை நோக்கி ஆரோக்கியம், செல்வம், உறவுகள், ஆன்மீகம், இந்த இறைவன் பரமாத்மாவே எனக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உலகத்துல எல்லாமே எனக்கு கிடைச்சிட்ட முழு உணர்வு எனக்கு வந்துருச்சு. மகிழ்ச்சிங்கிறது வெளியில இல்ல, எனக்குள்ள தான் இருக்குதுங்கிற முழுமையா உணர முடியுது. துன்பம்ங்கிறதும் வெளியில இல்லாம தான் இருந்திருக்குது. நான் தான் அத உருவாக்கி இருக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட ஆழ்மன பதிவுகள்னால, இவ்வளோ நாள் நான் என்னை நினைச்சு ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்த நான் வந்து வேற. என்னுடைய பழைய கடந்த காலத்தில் நடந்த எல்லா எதிர்மறை சம்பவங்களும் என்னை